நிறுத்தாத போன முத்தா. Crazy, crazy, crazy. That's one of the craziest sessions I ever had. Let's go. ஸோ ஆக்சுவலாக அவங்க வேறு ரூட்டில் வந்திருக்காங்க, டேரெக்டாக உள்ளே போயிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லோரும். நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு முன்னாடி நின்றுருந்துருக்கோம். இங்கே என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், வண்டியில் வரணுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னா இந்த ஜீப் டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டு போனாங்க. அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். ஆனால் இந்த டர்ன்ஸில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. தட்டினாங்கன்னா தாராந்துருவோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. I'm pretty sure you will not believe your eyes. மழை தூருது. இதெல்லாம் பார்க்கும்போது I'm just imagining how things are there. நானே ரொம்ப என் மைண்டில் ஹைப் பண்ணிக்கிறேன் தான். பட் still it should be worth the hype. வண்டி கேம்ப்பு அங்கே பாங்க. கிரேசியில் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போகும்போது லைக் அப்சல்யூட்டாக எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை, தண்ணியில் இறங்கி தான் ஆகணுன்ற பட்சத்தில் தான் இறங்கணும். ஏன்னா we don't know how deep it is and எவ்வளோ ஸ்லெட்ஜ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ I have to maneuver through the things that I can see. ஏன்னா என்னால் அங்கே அந்த கிராவலை பார்க்க முடிஞ்சது. தெரிஞ்சிருக்குமான்னு தெரில இந்த வைசரில். பட் யா, ரொம்ப அவசியம் இருக்கிற வரைக்கும் தண்ணியில் வண்டி இறக்கவே கூடாது. அதுவும் இஃப் யூ ஆர் டூயிங் எ சோலோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது.
1.5 kilometer. Okay. 10 rupees. ஸோ அந்த ஜீப் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் போகணும். இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பைக்கில் வந்துட்டு கூட பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் சஃபாரி சர்வீஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஒரு ஜீப் ரெண்ட் பண்ணி போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரியல் ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் அந்த டஃபஸ்ட் பார்ட், அந்த 3 கிலோமீட்டர் அப்படின்றது. அண்ட் வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் வி ஆர் ஆக்சுவலி என்ஜாயிங் இட். கஷ்டம், பில்லியனோட இட்ஸ் டிஃபிகல்ட். யூ கேன் லீவ் ஏ பைக் ஹியர் அண்ட் டேக் அ ஜீப். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து உண்மையான ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட்ஸ். ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் டு சே திஸ் அபவுட் ஃபியூலெக்ஸ். ஐ எம் என்ஜாயிங் இட். உங்களுக்கு தெரியும் என் மூஞ்சில் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அந்த ட்ரிசிலோட அந்த ஃபாகோட ஓ மை காட், என்னை விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். லெட்ஸ் see you on the road. ஸோ நீ வேறு என்ன, நானே ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன். Let's go. How much? How much? 150. 150, गाड़ी 15. Wait. और போட்டோம். அந்த இடத்துல மேலே ஏறிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் குழி கிரேசி. Let's go. Yeah. ஸ்டாண்டிங்கில் மட்டும்தான் போக முடியல, உட்காந்தா டஃப்பாக இருக்கு.
மாட்டிக்கிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. யார் நிறுத்த முடியும்? அவர் இன்ஸ்டா எப்படி ஆடுற பாரு. பின்னாடி போய் நிற்க முடியாது. வெயிட் 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 வெயிட். Dang, 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 dang. Ding clearance. Come on, dude. நிறுத்தாத, போனமுத்தா. கிரேசி கிரேசி கிரேசி. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு. ஆச்சா, போ 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 போ. த்ராட்டில் ஸ்டாப் பண்ணாத. போயிடு போயிடு. த்ராட்டில் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு. அவ்வளோதான். ஏன் த்ராட்டிலே கொடுக்க மாட்டான்? ஆகாஷ் அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிடுறான். இந்த எபிசோட் பயங்கர நினைக்கிறேன். This is the peak of having an adventure bike. I know. I think this episode இது வந்து ஒரு நார்மல் இதுல வந்தனா ஹெக்டிக்கான சிச்சுவேஷனா இருக்கும். But we were enjoying. Let's go. That's one of the craziest sessions I ever had. Okay, வந்தாச்சு. அவ்வளோதான். ஒரு இன்னொரு மேபி ஒரு 50 meters. Welcome to Mandalpatti view point. இதுக்கப்புறம் நடந்து தான் போகிறோம். என்னடா போக ஃபாஸ்ட்டாக வருதுன்னு பார்த்தேன். போயிட்டே வந்துட்டீங்களா? டாம் கட்டுன்னு சொல்லவே இல்லை. சொல்ல மாட்டேன். பா கிரேசி. யோசிச்சிருப்பீங்களா இவனுங்க எப்படி வண்டியில வந்திருப்பானுங்கன்னு? நான் வந்து வார்ன் பண்ணேன், பாத்துக்கடா அப்படின்னு. இல்ல அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஹிமாலயன் எடுத்து வருமா வருது. இவன் இருக்கிறதே தெரியல. நான் ரொம்ப நேரம் நின்று வந்தேன். நானு பிரேக் இப்படி விடாது. அந்த கார் எடுக்க முடியாது. ஓகே, அதுக்கு தான் அந்த 45 minutes. நல்ல ஒரு காற்று. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கு. கீழே இறங்கி போகலாம். வரும் வண்டி. மிஸ்ட் கிளியர் ஆகுது இப்போ. தெரியுதா? சிக்னல்ஸ் ஆகுது.
அந்த இது தெரியுது முன்னாடி, அந்த ட்ரீனா இப்போ எனக்கு கிளியராக தெரியுது. ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ட் வி ஹேவ் டு டேக் அவர் பைக்ஸ் டவுன் அகைன். ரொம்ப பெருசுனா இல்லை, வெறும் 3 கிலோமீட்டர். ஆமாம், வெறும் 3 கிலோமீட்டர். அதுதான் அந்த 2 பேட்ச். ஸோ இப்போ இறங்குறது வந்து எந்த கேமரா எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் மீ அண்ட் மை பைக், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் பற்றி குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் ட்ரெஸ்ஸில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். see you, டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இறங்கணும்.